நம்ம சாத்துக்குடி தேங்காய் பால் ரெண்டையும் எப்படி மிக்ஸ் பண்ணி ஜூஸ் போடலாங்கிறத பார்த்தோம். கேரட் ஜூஸும் தேங்காய் பால் ஜூஸும் மிக்ஸ் பண்ணா எவ்வளவு பெனிஃபிட் இருக்குங்கிறத குடிச்சு உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப அற்புதமான இருக்கும். இதை கொஞ்சம் ஐஸ்லாம் சேர்த்து ஜில்லுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை செஞ்சு காட்டுறோம் பாருங்க. இந்த மிஷின்ல கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம். கேரட்டை வந்து நல்லா பொடிச்சு பொடி தான் சீவி வச்சிருக்கோம். இந்த டேபிள் கொஞ்சம் உயரம் ஜாஸ்தியாக செஞ்சிட்டோம், அதனால உங்களுக்கு சரியாக காட்ட முடியாமல் போயிடுச்சு. பாருங்க, கேரட் ஜூஸ் வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. டயபெட்டிக் உள்ளவங்க சாப்பிடலாம், பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க சாப்பிட்டுக்கலாம். இந்த தேங்காய் பாலும் கேரட் இந்த ஜூஸ் வகைகளை வந்து எந்த மெடிசின் எடுக்கிறவங்களாலும் சாப்பிடலாம். கேரட் ஜூஸ் வந்துருச்சு. இதை எப்படி மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை எடுத்துடுறோம். ஒரு கிளாஸ் வச்சுட்டு இதை எடுத்துருவோம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்க, கேரட் ஜூஸ் ஊற்றுவோம். தேங்காய் பாலையும் ஊற்றுறோம். நல்லா டைலட் ஆயிரும். இது வந்து இப்போ ஐஸ் சேர்க்க போகிறோம். ஐஸ் இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஐஸ் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. பாருங்க, மற்ற கிளைமேட்டில் ஐஸ் கையில் வச்சா நல்லா தெரியும். இந்த கிளைமேட்டுக்கு ஐஸை கையில் வச்சா அந்த உணர்ச்சியே இல்லை, அந்த ஐஸுங்கிறதே இல்லை. உள்ள போட்டாச்சு. பாருங்க, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவருக்கு கொடுப்போம். 2 பேரும் வாங்க. அற்புதமான ஒரு ஜூஸ். வாங்க, இப்படி வாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு கேமராவில் சொல்லுங்க. எல்லாரும் நல்லா விரும்புகிற மாதிரி இருக்கும். கேரட் ஜூஸும் உங்கள் 2 பேத்துக்கும் இனிப்பு கம்மியாக கொடுத்துருக்கு. அற்புதமாக இருக்கா? கேமராவில் சொல்லுங்க.
நல்ல ஒரு வித்தியாசமான சுவை. இது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேற 2 பேருக்கு தேங்காய் பாலும் கரும்பு பாலும் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போறோம். சரிங்களா? பாருங்க. அந்த ரெடி கொடுங்க, சீனி கூப்பிடுங்க.